ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை திமுக மீது வைப்பான். வச்சுட்டு கடைசியில எடப்பாடி நல்லவர் வல்லவர்னு எடப்பாடி எல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அதான் அவங்க டிரான்ஸ்பர் ஆகுது. இவனை செருப்பு தண்ணி இல்லாம வானவா அதுல இவன் அரெஸ்ட் பண்ணாங்க. பெண் போலீஸ்ல வச்சு செஞ்சாங்க. இவன் தண்ணி அடிக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஏன்னா உடம்புல அந்த டிசீஸ் இருக்குதான் தண்ணி அடிச்சா உள்ள இருக்கிற கிட்னி ஹார்ட் லிவர் எல்லாம் போயிடும். எல்லாம் திமுக 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 ஒரு ஆதாரம் இல்லாம பேசுறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலினை பத்தி யாருன்னா குறை சொன்னா அவரு பதில் சொல்லட்டுமே, நீயா பதில் சொல்றன்னு ஒரு வேலை இல்லையான்னு கேட்டாரு. அவர் என் மேல 6 கேஸ் போட்டுக்கிறாரு. அதே மாதிரி பிஜேபி கார என் வீட்டான கரெக்டா பண்ணா என் மேல கேஸ் போறாரு. ரெஸ்பெக்ட் டிஎஸ்பி சுரேஷ் சார் அவர்கள். அதே மாதிரி பாமக ஏடிஎம்கே விஜய் கட்சிக்காரன் எல்லா கேஸ் என் மேல. ஒரு திருவிழாக்கு பர்மிஷன் போறாங்க. திமுக காரன் நான் கொடுக்க மாட்டேன்டா மரியாதைக்குரிய டிஎஸ்பி சுரேஷ் சார் அவர்கள். திமுக நான் கொடுக்க மாட்டேன். எப்படி நீங்க ஆட்சிக்கு வர மாட்டீங்க. எடப்பாடி தான் சிஎம் பண்ணார். ஒரு போலீஸ் தெருப்பு சங்கரன் என்ற ஒரு பரம்போக்கு நாயி ஒரு கேடி அக்யூஸ்ட் பேசும்போது பதில் சொல்றது என்னுடைய கடமை. ஆனா அவனை இன்னைக்கு குஜராத்ல ஒளிச்சு வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இதுக்கு மாமா வேலை பாக்குறான். துட்டை வாங்கிக்கணும், கோடிக்கண்ண துட்டை வாங்கிக்கணும். செருப்பு சங்கர் மாமா வேலை பாக்குறான். மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, சமூக வலைத்தளங்களில் யூடியூப் சேனல்களில் ஒரு செருப்பு தினமும் பேசுகிறது. அவனுடைய கொள்கை என்னவென்று கேட்டால் திமுகவை எதிர்ப்பது மட்டும்தான். அவன் பேர் என்ன? செருப்புனாலே உங்களுக்கு தெரியணுமே. செருப்பு சங்கரு செருப்பு சங்கரு செருப்பு சங்கரு செருப்பு சங்கர் நான் பேரு. அவன் ஒரு செருப்பு. செருப்பை விட கேவலமானவன் சவுக்கு சங்கர்னு சொல்லுவாங்க. ஆனா அவன் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவா செருப்பு சங்கர்னு சொல்லுவான். அவன் தன்னை எப்படி அடையாளம் படுத்திக்குவான்னு கேட்டா சமூக வலைத்தளங்களில் நான் ஒரு ஊடகவியாளர்னு சொல்லுவான், அரசியல் விமர்சகர்னு சொல்லுவான், அடுத்து பத்திரிகையாளர்னு சொல்லுவான். இப்ப நான் உன்னை கேட்கிறேன், ஊடகவியாளர், சமூக ஆர்வலர், பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர்னா எப்படி இருக்கணும்? பொதுவா பேசணும். திமுகக்கு ஆதரவும் பேசக்கூடாது, அதிமுக ஆதரவும் பேசக்கூடாது, பிஜேபிக்கு ஆதரவும் பேசக்கூடாது. இந்த நடிகை வந்த கட்சி ஆரம்பிச்சுக்கிறானா அவனுக்கு ஆதரவும் பேசக்கூடாது, நாம் தமிழருக்கு ஆதரவும் பேசக்கூடாது. யாருக்கு ஆதரவா பேசாம பொதுவா பேசணும். இந்த கட்சி தப்பு பண்ணது, இது இப்படி அது அப்படின்னு பொதுவா பேசணும். ஆனா இந்த செருப்பு சங்கர் பார், இவன் திமுகக்கு மட்டும் எதிர்ப்பா பேசுவான். திமுகக்கு ஓட்டு போடாதீங்க, வரவே கூடாது, தலைவர் தளபதி ஸ்டாலின் குடும்பம் ஆட்சி வரக்கூடாது, அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் குறித்து பேசுவான், திமுக அமைச்சர்களை குறித்து பேசுவான். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை திமுக மீது வைப்பான். வச்சுட்டு கடைசியில எடப்பாடி நல்லவர் வல்லவர்னு எடப்பாடி குல்பேஷ போட்டு சப்போன்னு சப்புவான். எடப்பாடி முதலமைச்சர் தான் நல்லா இருக்கும், எடப்பாடி 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 என்னவான். அதாவது இவனுடைய ஒரு காணொலியும் பார்த்தீங்கன்னா ஒரு கலவரத்தை உண்டாக்கி. இப்ப நாங்க பேசுறது நான் திமுக ஆயிரத்தி பிரச்சனை இருந்தாலும் பார்ன் டிஎம்கே, we will die in டிஎம்கே. பிறப்பால் திமுக, இறக்கும் போது திமுக. தலைவர் தளபதி கழக தொண்டு இப்படிதான் பேசணும். அந்த திமுக பேசும். அதுக்கு அநியாயமா பேசுறது இல்லை. நம்ம மேல ஒருத்தர் குறை சொல்லும் போது அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும். ஆனா இந்த செருப்பு சங்கர் என்ன பண்றான்? தவறான தகவலா சொல்றோம். ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரி இருக்கும். எல்லாரும் மிரட்டுவோம். நாங்க யாரையும் மிரட்டல. இப்போ நாங்க யாரையும் மிரட்டல. இவன் என்ன பண்ணுவான்? செருப்பு சங்கர் ஒரு அதிகாரி மிரட்டுவான். வாட்ஸ்அப் கால்ல போவான், இல்ல ஆள் மூலியமா அனுப்புவான். நீ இந்த தப்பு பண்ணிக்கிற, நாளைக்கு உன்னை பத்தி நான் பேச போறேன். அந்த அதிகாரி தப்பே பண்ணல, ஆனா இவதான் நம்மளை பத்தி பேசிருப்பான்னு பயப்படுவான். அவங்கள்ட்ட பணம் போடுவான். அப்புறம் பெரிய பெரிய பிசினஸ் மேக்னட்ஸ் இருப்பாங்க. நீ இந்த தப்பு பண்ணிக்கிற, நீ பண்ணிக்கிற தப்பை நாளைக்கு பேச போறான்னு மிரட்டி அவங்கள்ட்ட பணம் வாங்குவான். குவாரி ஓனர்ஸ், இந்த மணல் குவாரி நடத்துறவங்கள்ட்ட போய் பேசி மிரட்டி பணம் வாங்குவான். பிக் ஷார்ட்ஸ் இருப்பாங்க, இல்லீகலான பிசினஸ் பண்ணுவாங்க, அவங்கள மிரட்டி பணம் வாங்குவான். பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்குவான். இவன் யாரு செருப்பு சங்கர்னு பார்த்தா நம்ம மை சென்னை 360 நம்ம நிறைய முறை பேசியிருப்போம். இவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துருந்தான். அவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் போதே அவன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வேலை விட்டு அமிச்சிட்டாங்க. ஏன் இவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவனை டிபார்ட்மெண்ட்டே அரெஸ்ட் பண்ணி டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவனை வெளியே அமிச்சிட்டாங்கன்னா, இப்ப இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சஸ்பெக்டட் இருப்பாங்க. பொலிட்டிஷியன்ல போலீஸ் சஸ்பெக்டா இருக்கும். நிறைய பிசினஸ் மேக்னட்ஸ் இல்லீகலா பிசினஸ் பண்ண அவன் காலை டேக் பண்ணுவாங்க. அரசியல்வாதியா இருக்கட்டும், பிசினஸ் மேனடா இருக்கட்டும், இல்ல தப்பான தொழில் பண்றவனா இருக்கட்டும், ஒரு பெரிய சமுதாயத்தை ஒரு பெரிய ஆளா இருந்தாலும் அவன் மேல ஏதாவது ஒரு சில கேஸ்ல ஒரு சில சம்பவங்கள் அவன் மேல சந்தேகம் வரும்போது இவனை வாட்ச் பண்ணலாம்னு சொல்லி போலீஸ்
அவங்க காலை டேக் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ணி வச்சுவாங்க. அவன் யார்கிட்ட பேசுறான் ரெக்கார்ட் ஆகும். யார் இவங்கிட்ட பேசுறான் ரெக்கார்ட் ஆகும். இவன் என்ன பண்ணுவான் இந்த செருப்பு சங்கரு, போலீஸ் வந்து டேப் பண்றாங்கல்ல, ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாங்க இல்ல, அத்தை இவன் ரெக்கார்ட் பண்ணி அத்தை இவன் ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ணுவான், யார் யார் மேல போலீஸ் சந்தேகப்படுற ரெக்கார்ட் பண்ணிருக்க அவங்களெல்லாம் தொடர்பு கொண்டு உன்னை பத்தி இந்த மாதிரி வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நீ பேசுறதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இத பாரு என்கிட்ட இருக்குது. நான் அதை ஒண்ணு இல்லாத பண்ணிடுறேன். அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு பணம் வாங்கும். போலீஸ் ரகசியமா ரெக்கார்ட் பண்றத யாரோ குறித்து ரெக்கார்ட் பண்றாங்க அவங்கள்ட்ட போய் கொடுத்துருவான். அவன் என்ன பண்ணுவான், அப்ப ஜாகிரதை இடமா நம்பரை மாத்தம் பண்ணுவான். இதை போலீஸ் செஞ்சு உன்னை அரெஸ்ட் பண்ணி உன்னை அடிச்சு வெளியே வச்சுட்டான். ஓடி போறான் நாய். அதுல இருந்து இவன் சமூக வலைத்தளங்களை இவனுடைய என்ன இவனுடைய நோக்கமே என்னன்னா திமுக மட்டும் பேசுறான். நம்பர் 1 அக்யூஸ்ட். இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்மளை பாதுகாக்கும். குடியாத்த குமரனை 3 வருஷமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் குடியாத்த குமரன் குடும்பத்தையும் பாதுகாக்குது இந்த நிமிஷம் வரைக்கும். அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பத்தி குறை சொல்லுவான். யாருன்னா ஒரு சில அதிகாரிகள் தப்பு பண்றாங்கன்னா சொல்லலாம், இந்த ஒரு அதிகாரி தப்பு பண்றாங்க. இன்னைக்கு ஸ்காட்லாண்டுக்கு அடுத்தபடியான போலீஸ் தமிழ்நாடு போலீஸ். அதை மீண்டும் மீண்டும் குடியாத்த குமரன் நான் பதிவு செய்கிறேன். ஸ்காட்லாண்டுக்கு அடுத்தபடியான போலீஸ் தமிழ்நாடு போலீஸ். யாரோ ஒருத்தர் 2 பேர் தப்பு பண்ணா நம்ம டோட்டல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நாம குறை சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தர் 2 தப்பு பண்ணா டோட்டல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம குறை சொல்ல முடியாது. இவன் என்ன பண்றான், பெண் போலீஸ்களை தப்பா பேசினான். இவனை ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க டிஎம்கே கவர்மெண்ட்ல, திராவிட மாடல் அரசு நான் சொல்ல வரேன். பெண் போலீஸ தப்பா பேசினான். இப்போ உங்க முன்னால் நான் பேசினுக்கிறேன்னா, நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அக்கா, நாங்கெல்லாம் உயிரோடு இருக்கோம்னா ஒரே ஒரு பெண் போலீஸ்காரர், ஒரு பெண் போலீஸ். எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு. ஒரு பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் ஒரு 10 பேர் ஃபுல் போதை, பூரண மது ஒழுக்கம். அன்புமணி பேசுறான். அன்புமணி மிகப்பெரிய குடிகாரன். அவன் கூட எப்படி இருப்பாங்க, உள்ள குடிச்சு பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் வீட்டாண்ட வந்து என்ன பார்த்தோன்னே 9 பேர் ஓடிட்டான். ஒருத்த மட்டும் உள்ள போதையில வந்துட்டான். வந்து எல்லாரும் குச்சி தள்ளுறான். அவன் அந்த பெண் போலீஸ், குடியாத்தனுடைய மகிழ ஸ்டேஷன் இருக்கிற ஒரு பெண் போலீஸ். நான் சினிமால தான் பாத்துக்கிறேன் பெண் போலீஸ் ரவுடிங்களை அடிச்சு அடக்கிறத. அன்னைக்கு நேரா பார்த்தேன். அவனை அடிச்சு அவனை படிக்க வச்சுட்டு போன் பண்ணி இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எல்லாம் வர வச்சு அவன்கிட்ட ஹேண்ட் அவுட் பண்ணாங்க. அவன் ஒப்படைச்சிச்சு. அந்த பெண் போலீஸ் தான் எங்களை காப்பாத்தினாங்க. ஸோ பெண் போலீஸ் எல்லாம் சிங்க பெண்கள். தமிழ்நாடு பெண் போலீஸ் சிங்க பெண்கள். அந்த பெண் போலீஸ் இவன் தவறா பேசுறான். எல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அதான் அவனுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. இவனை செருப்பு தடிக்கலாம வானவா. அதுல இவன் அரெஸ்ட் பண்ணாங்க. பெண் போலீஸ்களை வச்சு செஞ்சாங்க. அதெல்லாம் இவன் அரெஸ்ட் பண்ணாங்க. இன்னொரு முறை இவன் கஞ்சா பிடிப்பான். ஏன்னா இவனுக்கு ஒரு டிசீஸ் இருக்கு உடம்புல. இவனுக்கு இருக்குது, இவனால பலருக்கு இருக்குது. அதை நம்ம வெளியே சொல்லக்கூடாது. அவனுக்கு இந்த டிசீஸ் இருக்குது நம்ம வெளியே சொல்லக்கூடாது. ஆனா திருச்சி சூர்யா அவன் தம்பி சொல்லிட்டான். அவனும் சொல்லிட்டான். எல்லாரும் சொல்றாங்க இவனுக்கு இந்த வியாதி இருக்குது. நமக்கு தேவையில்லாது. என்ன சொல்றது, நமக்கு அது வந்து தேவையில்லாத விஷயம். இவன் வந்து அந்த பெண் போலீஸ தப்பா பேசினாரு, அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா. அதுக்கு அடுத்து இவன் வீட்டுல கஞ்சா இருந்துச்சு. இவன் வந்து தண்ணி அடிக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஏன்னா உடம்புல அந்த டிசீஸ் இருக்கிறதுனால தண்ணி அடிச்சா உள்ள இருக்கிற கிட்னி, ஹார்ட், லிவர் எல்லாம் போயிடும். 10 வருஷம் கழிச்சு சாவறவன் 2 வருஷம் செத்து விடான்னு இவன் கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் அடிக்கிறது கஞ்சா தான். இவனை எதுக்கோ போய் விசாரணை பண்ணும்போது, இவன் வீட்டை சோதனை பண்ணும்போது கிலோவா கஞ்சா மாட்டுச்சு. இவன் என்ன சொல்றான், போலீஸ் வீட்டுல கஞ்சா வச்சுட்டாங்கண்ணா. கஞ்சா இவன் வீட்டுல போலீஸ் வைக்கல. இவனே கஞ்சா அடிக்கிறவன். கஞ்சா அடிப்பான், பிரவுன் சுகர் அடிப்பான், ஹரைன் அடிப்பான், கொக்கைன் அடிப்பான், அப்புறம் இந்த பாம்பு நாக்கள் கடிக்கிற அதெல்லாம் அடிப்பான். போலீஸ் அவனை பிடிச்சி கஞ்சா கேஸ்ல போட்டாங்க. அப்புறம் குண்டாஸ்ல போட்டாங்க. இந்த வருண் ஐபிஎஸ் நேர்மையான ஒரு அதிகாரி, வருண் ஐபிஎஸ், அவரை குறித்து தவற அவர் ஃபேமிலி குறித்தெல்லாம் பேசினான். எல்லா போலீஸ் ஆபீசர் பத்தி பேசினான். எல்லா போலீஸ் ஆபீசர் குறித்து அவன் பேசினான். சும்மா இருப்பாங்களா போலீஸ? சும்மா இருக்கணுமா? ஆளுங்கட்சியில குமரன் மீது 7 கேஸ். ஆளுங்கட்சி ரூலிங் பார்ட்டி இந்த ஒரே வருஷத்துல 7 கேஸ். என்ன கேஸ்ன்னு சொல்லு. நீ டெஃபர்மேஷன் கேஸ் போடுற, அது கோர்ட்டுக்கு போய் போட. விழுப்புரம் போயிட்டு வந்தேன். அந்த குடிகார பையன் அந்த சிவி சண்முகத்தை பத்தி நான் பேசிட்டேன்னு என் மேல கேஸ், அவன் மேல கேஸ் இல்ல. புரியுதுங்களா? என் மேல கேஸ், அவன் மேல கேஸ் கிடையாது. கோர்ட்டு மதிச்சு நம்ம போறோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட் மதிக்கிறோம், போலீஸை மதிக்கிறோம், நம்ம போயிட்டு வந்துட்டோம். என் மேல 7 கேஸ். 7 கேஸ் என் மேல ஆளுங்கட்சியில. என் வீட்டுல பாமக காரன் அடிக்கிறதுக்கு வந்தான், பொம்பளை விட்டு கலாட்டா பண்ணா, என் மேல கேஸ், அவன் மேல கேஸ். அதே மாதிரி விஜய் கட்சிக்காரன் அவன் கலாட்டா பண்ணா, அவன் மேல கேஸ் இல்ல, என் மேல கேஸ். சசிகலா ஆதரவுல எவங்கிட்ட கலாட்டா பண்ணாங்க, என் மேல கேஸ், அவங்க மேல கேஸ் இல்ல. அதே மாதிரி பிஜேபி காரு என் வீட்டாண்ட கலாட்டா பண்ணாங்க, அவங்க மேல கேஸ் இல்ல, என் மேல கேஸ். இத்தனை வழக்குகள். ஆனா இவன் மீது, செருப்பு சங்கர் மீது இந்த திராவிட மாடல் அரசு ஏதாவது வழக்கு போட்டுச்சானா இல்ல. இவன் எல்லாரையும் மிரட்டுறது, கஞ்சா வச்சு நிக்கிறது, பெண் போலீஸை பத்தி தப்பா பேசுறது, மிரட்டி பணம் வாங்குறது, இதனால அவன் அரெஸ்ட் பண்றான்.
அதனால இவன் என்ன பண்றான், திமுக கவர்மெண்ட் வச்சு சார் இப்போ சமீப காலமா யூடியூப் சேனல்ல இவன் பேசுறான். இவன் பேசுறது ஒரு சில சேனல்கள்ல வருது. நான் எல்லா சேனல் சொல்ல போல. ஒரு சில சேனல்கள்ல வருதுங்க. அது எப்படின்னு கேட்டா, அந்த சேனலுக்கு அவன் சேனலுக்கு என்ன ஆகுது, விளம்பரம் மாரி போடுங்கன்றான். அவன் பேசுறது உடன்பாடுகிற சேனல்கள் அது விளம்பரம் மாரி போடுறாங்க. அது விளம்பரம் மாரி ஏடிஎம்கேவ ஆதரிக்கிற சேனல். இவனை யாரு பேச வைக்கிறது? எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நல்லவரு, வல்லவரு, உத்தமரு, ஹரிச்சந்திரரு, ஊழல் பண்ண மாட்டாரு, கொலை பண்ண மாட்டாரு, திருட மாட்டாரு, தாய்ப்பாலை விட சுத்தமானவரு, ரொம்ப நேர்மையானவரு எடப்பாடி. இப்ப மோடி கிட்டயும், அமித்ஷா கிட்டயும் ஆபீஸ் பாயா, டீ பாயா, வாட்ச்மேனா, பியூனா வேலை செய்யறாரு. அவர் ரொம்ப நல்லவரு. அவர் தான் திரும்பி வரணும். இன்னும் பல கொலை கொள்ள பண்ணுவாரு, ஊழல் பண்ணுவாரு, திருடுவாரு. எடப்பாடி நல்லவரு. திரு மு.க. ஸ்டாலின் கெட்டவர், அவன் குடும்பம் கொள்ளையடிக்குது, உதயநிதி அப்படி, அமைச்சர்கள் இப்படி, திமுக ஆட்சி இப்படி, அதை வரவே நான் விடமாட்டேன்னு பேசுறான்னா, இவனை நீங்க எந்த கணக்குல எடுத்தீங்க? இவன் இப்படி பேசுறான். அவனுக்கு நான் பதில் சொல்லணும். 8 வழிச்சாலை வரக்கூடாதுன்னு திமுக தான் போராட்டத்தை தூண்டுது. பரந்தூர்ல விமான நிலையம் கொண்டு வந்ததே அவங்களோட ரியல் எஸ்டேட் பிசினஸ் விமான நிலையம் வந்துட்டா அங்க இருக்கிற லேண்ட்ஸ் எல்லாம் வேல்யூ அதிகமாயிடும். எல்லாம் திமுக திமுக திமுகன்னு ஒரு ஆதாரம் இல்லாம பேசுறான். ஆனா உதயநிதி பர்சனல் லைஃப் பத்தி எல்லாம் பேசுவான். எதுவும் நடக்காது, இவன் நடந்த மாதிரி பேசுவான். அதெல்லாம் நம்ம வெளியே சொல்ல முடியாது. பேசி குறிப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பத்தி பேசுவான், அரசு அதிகாரிகளை பத்தி பேசுவான். ஜெயச்சந்திரன் அப்படி என்னவான், இந்த போலீஸ் ஆபீசர் அப்படி என்னவான், இந்த ஐபிஎஸ் ஆபீசர் இப்படி என்னவான், இந்த ஐஏஎஸ் ஏதோ ஏதோ ஒரு அதிகாரி மீது குறை சொன்னா அந்த அதிகாரி தப்பு பண்றாங்க, அதிகாரிகளும் பாதிக்கப்பட்டுக்கிறான்னு சொல்றாங்க. இப்ப நான் ஒரு அதிகாரியால பாதிக்கப்பட்டேன். இந்த நிமிஷம் வரைக்கும் என் டிபார்ட்மெண்ட்டை காப்பாத்துறது போலீஸ் டிபார்ட்மெண்ட். அதை நான் திரி சொல்றேன். ஆனா ஒரு அதிகாரி குடியாத்துல டிஎஸ்பி ரெஸ்பெக்டட் மிஸ்டர் சுரேஷ், அவரு பக்கா ஆன்டி டிஎம்கே. அவர் பேசாம அதிமுக வேஷ்டி கட்டிக்கலாம், இல்ல அந்த கூட்டத்தில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி வேஷ்டி, பிஜேபி வேஷ்டி, அந்த மாதிரி எதனா ஒரு கட்டிக்கலாம். அவர் என்கிட்டே சொல்லிட்டாரு, முதலமைச்சர் ஸ்டாலினை பத்தி யாருன்னா குறை சொன்னா அவரு பதில் சொல்லட்டுமே, நீயா பதில் சொல்றன்னு ஒரு வேலை இல்லையான்னு கேட்டார். அவர் என் மேல 6 கேஸ் போட்டுக்கிறாரு. என்னத்துக்குன்னு கேளுங்க. என் வீட்டுல பிஎம் கேக்கார் அடிக்க வந்தது உலகத்துக்கே தெரியும். என் வீட்டுல அவன் அடிக்க வரான், அங்க எனக்கு இருக்கிற பிஎஸ்ஓ, எனக்கு இருந்த எஸ்ஐ, போலீஸ் எல்லாம் என்ன காப்பாத்துறாங்க. கேட் லாக் பண்ணிட்டாங்க. 200 பேர் வந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? ஆச்சா, என் மேல கேஸ், அவன் மேல கேஸ் போடல, என் மேல கேஸ் போடுற. அதே மாதிரி பிஜேபி காரன் என் வீட்டான கரெக்டா பண்ணா என் மேல கேஸ் போடுற. ரெஸ்பெக்ட் டிஎஸ்பி சுரேஷ் சார் அவங்க. அதே மாதிரி பாமக, ஏடிஎம்கே, விஜய் கட்சிக்காரன் எல்லா கேஸ் என் மேல. ரூலிங் பார்ட்டி பேஜ், ரூலிங் பார்ட்டி என்ன கேஸ் போடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, அவன் மேலேயும் போடணும் இல்ல. அவரு கேவிக்குப்பம் தொகுதியிலையும் குடியாத்த தொகுதியிலும் திமுகவுக்கு எதிர்ப்பா வேலை செய்யறார். எங்க ஊர்ல ஒரு சேர்மன் அண்ணன் எண்ணி சத்யானந்தம் பேரு, கூட கட்சிக்கார், ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தவன் சரியா வேலை செய்யலன்னு புகார் வருது. அவர் போய் விசாரிக்கிறார் அந்த கான்ட்ராக்டர். அவன் ஓவரா பேசுறான், 2 பேரும் தள்ளுமுள்ளாது. இவங்க தகராறு பண்ண அந்த கான்ட்ராக்டர் மிகுந்த மரியாதைக்குரிய பட்டியலினத்தவர்னு அவங்களுக்கு தெரியாது. அவன் போய் என்ன பண்ணிட்டான், பிசிஆர் கேஸ் கொடுத்து ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டான். ஆனா இவங்க கூட ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் போறார், கொண்டசம்பரம் ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவர் பிரேமன் போறார். அந்த தம்பி பட்டியலினத்தவர். அவர் டிஎஸ்பி கிட்ட சொல்றாரு, ஏங்க அந்த ஜாதி பேரே அவங்க சொல்லல, சும்மாதாங்க வாக்குவாதம் ஆச்சு, நீ உள்ள போடான்னு சொல்லி ஒரு பொய்யான பிசிஆர் கேஸ் டிஎஸ்பி சுரேஷ் சார் போட்டு, சேர்மன் வந்து அவர் தலைமறைவாக்கி, கட்சிக்காரன் போய் பெங்களூர் அரெஸ்ட் பண்ணி, இந்த மாதிரி ஒரு அதிகாரி என் மேல கேஸ் தொடர்ந்து போட்டுட்டே இருக்கிறார். இருந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்றேன். அந்த மாதிரி ஒரு அதிகாரினா பரவாயில்ல, இவன் எல்லா அதிகாரியும் குறை சொல்றான். ஆனா அவன் மேல இதுவரைக்கும் கவர்மெண்ட் கேஸ் போடல. நான் ஏன் என் மேல கேஸ் போட கொடுத்து பேசுறேன்னா, என் மேல ஒரு போலீஸ் அதிகாரி தனிப்பட்ட முறையில் இவன் திமுகக்காக பேசுறான்டா. ஒரு திருவிழாக்கு பர்மிஷன் போறாங்க, திமுக காரன் நான் கொடுக்க மாட்டேன்டா. மரியாதைக்குரிய டிஎஸ்பி சுரேஷ் சார், திமுக நான் கொடுக்க மாட்டேன். எப்படி நீங்க ஆட்சி வர மாட்டீங்க, எடப்பாடி தான் சிஎம் பண்ணார். ஒரு போலீஸ் தேர்தல் கமிஷன் கவனிக்கணும், ஒரு பொதுவா போகணும். அதை பத்தி பார்த்தோம் நாங்க பயப்படல, சொல்ல வரேன். சோ ஆனா செருப்பு சங்கர் மீது போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து திராவிட மாடல் அரசு சிஎம் சொல்லியோ, அண்ணன் உதயா சொல்லியோ, இல்ல அடிக்கடி அண்ணன் அமைச்சர் யாவா வேலு பத்தி பேசுவான், அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு பத்தி பேசுவான், எல்லாரும் பத்தி பேசுவான், அண்ணன் அன்பில் மகேஷ் பத்தி பேசுவான், ஒரு சில அமைச்சர் நண்பர்னு வேற சொல்லுவான். இவ்வளவு பேசிட்டு அந்த அமைச்சர்களை எப்படி சிக்கல மாட்டி விடுறான் பாருங்க. இவன் மேல தனிப்பட்ட முறையில கவர்மெண்ட் கேஸ் போட்டுச்சானா தனிப்பட்ட முறையில போடல. இவன் போலீஸ பேசுறது, பெண் போலீஸ பேசுறது, இவன் கஞ்சா வச்சிருந்தது, இவன் அரையன் வச்சிருந்தது, இவன் வந்து பெண்களை மிரட்டுறது, இதனால கேஸ் போட்டாங்க. ஒரு முறை அந்த செருப்பு சங்க வீட்டுல ஒரு சாக்கடை தண்ணி மலம் ஊத்திட்டாங்க, தண்ணியில கட்சி தெரியல யார் பண்ணாங்க. அதை அவன் யார் மேல குறை சொல்றான்? எங்க திமுக அமைச்சர் மீது, காங்கிரஸ் கட்சி தலைவர் மீது உங்க மேலாம் குறை சொன்னா அது என்ன உண்மை தெரியுமா? எனக்கு தெரியும் உண்மை. நான் யூடியூப்ல பேசுறேன்னா சும்மா பேசலீங்க.
கழுத்துல கத்தி தொங்குது. உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. இருந்தாலும் நான் பேசுறேன். கட்சிக்காக பேசுறேன். இவன் ஒரு பொம்பளைங்கள விடமாட்டான். இப்ப இவன் லாட்ஜ்ல தினம் ஒரு பொம்பள வேணும் அவனுக்கு. தினம் ஹெரோயின், கொக்கைன், கஞ்சா, பாம்பு கடி பாம்பு வேணும். இதுக்கெல்லாம் லட்சக்கணக்கான பணம் ஆகும். இவனுக்கு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல 7 ஸ்டார் ஹோட்டல்ல இவனுக்கு ஒரு பியூன்ஸ் ஒரு என்னது? அது என்னமோ ஒண்ணு சொல்லுவாங்க சார். ஷூட் ரூம். ஷூட் ரூம்லயே பிரின்ஸ் ஷூட் ரூம். ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். வீடு மாரி இருக்கும். பயங்கரமா இருக்கும். அது இவனுக்கு பெர்மனன்ட்டா ஒரு ரூம். ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல்ல. போட்டு குடுத்திருந்தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா அவருக்காக தானே பேசுறான். அங்க இவனுக்கு தினம் பொம்பள வேணும். இவனுக்கு இந்த கஞ்சா, ஹெரோயின், கொக்கைன், பாம்பு கடி, பிரவுன் சுகர் இதுக்கெல்லாம் பணம் யார் குடுக்குறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி குடுக்குறாரு. இவன் பேசுறான். இவன் இவ்ளோ பேசுறான். பொய்யா பேசுறான். யூடியூப் சேனல்ல போட்டு இனிமே நான் விடமாட்டேன் பாரு. திமுக போட்டு திணிக்கிறேன்னு பேசுறான். எல்லாமே பொய். ஏன்னா எடப்பாடிக்கு சவுக்கு சங்கர் மாரி ஒரு ஆள் கிடையாது. செருப்பு சங்கர் மாரி. அவன் நல்லா சொப்புவான். அதனால அவன வச்சு பிஜேபி, எடப்பாடி, திமுகவை எதிர்க்கிறாங்க. அவன் யாரு? அவன் அக்யூஸ்ட். அவன் நம்பர் 1 அக்யூஸ்ட். அவன் கால் மேல கால் போட்டு அவன் சவுக்கு மீடியால உட்கார்ந்து பேசுவான். சவுக்கு மீடியால உட்கார்ந்து பேசுவான். எல்லாமே பொய் அவன் பேசுறதெல்லாம். இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அவன் இப்ப வந்துட்டு அவனுக்கு நீதிமன்றத்துல ஏன்னா அவன் இப்ப கூட தேர்தல் அறிவிச்சப்புறம் கூட நான் ஒரு அதிகாரியால பாதிக்கப்பட்டேன். அந்த அதிகாரி அவரால எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. ஜாதி கலவரத்தெல்லாம் தூண்டார் குடியாத்தம்னா நான் அந்த குடியாத்த டிஎஸ்பி அவர் ஒத்தி தான் பேசினேன். இதாண்டி எஸ்பி, டிஜிபி, டிஏஜி, ஏடிஎஸ்பி, குடியாத்த லோக்கல் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, மகளிர் காவல் இன்ஸ்பெக்டர் அவங்க எல்லாம் நம்ம எல்லா சட்ட ஒழுங்கு நல்லா பாதுகாக்கிறாங்க. கடவுள் மாதிரி எல்லாரும் என்ன பாதுகாக்கிறாங்க? எல்லாரையும் பாதுகாக்கிறாங்க. அந்த ஒரு டிஎஸ்பி அவர் கேரக்டர் அந்த மாதிரி. அவர் வந்து 1 வருஷம் ஆகுது. நம்ம நினைச்சிருந்தா அவர் டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். வேணாம். நம்ம பழிவாங்க திமுக ஆட்சிக்கு வரல. இன்னும் 2 வருஷம் அவருக்கு சர்வீஸ் 2 வருஷம் 3 வருஷம் ஒரு அதிகாரி ஊருக்கு வந்தா அடுத்து திமுக ஆட்சி வரப்போகுது. மே 4ஆம் தேதி. அவரே கூட இருக்கட்டும். அப்ப எனக்கு கவலை இல்லை. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா இவன் பேசுறது எலெக்ஷன் வச்சு பிறகு ஒரு போலீஸ் ஆபீஸர் பேசுறான். ஐஏஎஸ் ஆபீசரை பேசுறான். ஐபிஎஸ் ஆபீசர் பேசுறான். இவங்க அதிகாரிகள் ஆட்சியன்றான். இது அதிகாரிகள் ஆட்சியன்றான். அதனால கோர்ட்ல இவன் பேசுறதுனால கலவரம் வருதுன்னு சொல்லி மேஜிஸ்ட்ரேட் அவனை பேசக்கூடாதுன்றான். அவன் யூடியூப்ல பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவன் எலெக்ஷன் வரைக்கும் பேசக்கூடாது. உடனே என்ன பண்றாரு எடப்பாடி? அவனை இந்த ஊர்ல இருந்து தூக்கி போய் வெளியூர்ல வச்சுட்டார். இப்ப அவன் எங்க இருக்கிறான் தெரியுமா? அவன் தலைமறைவு பண்றான். நான் சொல்றேன் குஜராத்ல இருக்கிறான். குஜராத் இருக்கிறாங்க இப்ப அவன். ஏன்னா குஜராத்ல யாரு? பிஜேபி ஆட்சி. பிஜேபி கண்ட்ரோல்ல அவனை வச்சுட்டான். இப்ப அங்கிருந்து அவன் வீடியோ போடுறான். அவன் அங்கிருந்து வீடியோ இங்க இருக்கிற எல்லாம் அவன் வீடியோ போடுற சேனல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஏன்னா திமுக குறை சொல்றத கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசுறான். அதிகாரிகளை பேசுறான். போலீஸ் காவல்துறை அதிகாரிகளை பேசுறான். நீதிமன்றத்தை பேசுறான். இப்போ ஒரு மேஜிஸ்ட்ரேட் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நீ மூடி வீட்டுல இருக்க வேண்டியதானே? உனக்கு எடப்பாடி சோறு போட போறாரு, பணம் கொடுக்க போறாரு. உனக்கு பொண்ணு, தண்ணி, கஞ்சா, அபீனு எல்லாத்துக்கும் பணம் அவர் கொடுத்துடுறாரு. அண்ணன் எங்க அண்ணன் கொடுக்குறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா மேஜிஸ்ட்ரேட் உனக்கு பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. நீ குஜராத்தை போய் உக்காந்து பேசினுக்கிறன்னா அப்போ இது கண்டம் ஆஃப் த கோர்ட்டா இல்லையா? அப்போ அவன் நீதிமன்ற அவமதி வழக்கு அவன் மீது போடும் போது அவனை ஒழிச்சு வச்சு எடப்பாடி என்ன சொல்லலாம்? பிஜேபி என்ன சொல்லலாம்? சோ இவன் பேசுறது எல்லாமே தவறான தகவல். இவன் பேசுறது எல்லாமே தவறான. அந்த பொண்ணு மாலதி எதிர்க்க உட்கார வச்சுக்கிறேன். அது என்னவோ உத்தமி மாறி இவனு 2 பேர் பேசுறது. அந்த பையன் திருச்சி சூர்யா அவன் திருச்சி சூர்யா இந்த செருப்பு சங்கரை பத்தி பேசுறது எல்லாமே உண்மை. அவன் செருப்பு சங்கரை பத்தி பேசுறதும் உண்மை. சீமானை பத்தி பேசுறதும் உண்மை. மற்றது அவன் திமுக பத்தி பேசுறதெல்லாம் பொய். தம்பி திருச்சி சூர்யா செருப்பு சங்கரை பத்தி பேசுறது உண்மை. சீமானை பத்தி பேசுறது உண்மை. ஆனா அவன் திமுக குறித்தோ திமுக கூட்டணி தலைவர்களை குறித்து பேசுறது அது பொய். நான் ஏன் சொல்ல வரேன்னா இவன் வந்து இந்த செருப்பு சங்கர் வந்து ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சொல்ல. இங்க இவ்வளவு ஊழல் பண்ணிட்டாங்க, இங்க அத்தை வாங்கிட்டாங்க, இங்க இத்த வாங்கிட்டாங்க, திமுக இத்த பண்ணிட்டாங்க, அந்த குடும்பம் இத்த பண்ணிச்சு, இவங்க குடும்பத்துல அப்படி நடக்குது, இந்த பையன் அப்படி, இந்த பையன் பண்ண பார்த்தா நீ எப்படிறா? நீ யோகியமாடா சொல்லு. இப்போ நான் உன் வீட்டுல அந்த மலங்கலந்த தண்ணி ஊத்துறாங்கல்ல, அது யார் ஊத்துது? இவன் அமைச்சர் மீது காங்கிரஸ் சொன்னான். யார் ஊத்துவது? நான் சொல்லிட்டா? இவன் ஒரு பொம்பளை விட மாட்டான் இல்ல. இவனுக்கும் ஒரு பெரிய நபர் பேர் சொல்ல விரும்பல. இவன் தான் ஒரு பொம்பளை விட மாட்டான் இல்ல. இவன் யூடியூப்ல பேசல
இவனுக்கும் அந்த பொம்பளைக்கு லிங்க் ஆயிட்டு அந்த மயக்கிட்டான். இந்த யூடியூப்ல தினமும் வரும்போது அதை பார்த்து ஒரு சிலர் மயங்கிடுவாங்க. இவன் பெரிய ஆண் அழகா இவன் யாரு, இந்த புறம்போக்கு ஆண் அழகா, இந்த செருப்பு சங்கர். இவன் அந்த பொம்பளையோட தொடர்பு வச்சுன்னா அதை பாவம் அதை மிஸ் ஏதோ ஒண்ணு பண்ணி இவன் அதை அது வயித்துல இவனுடைய வாரிசு உருவாக்கிட்டான். இவன் வாரிசு உருவாகிட்டோன்னே அந்த பொம்பளை கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. அதுக்கு அவன் புருஷன் கூட 10 வருஷமா குடும்பம் நடத்தது, அதுக்கு ஒரு வாரிசு வைத்தது இல்ல. இவன் பழகணும்னே ரொம்ப ஸ்ட்ராங் மாதிரி தெரியுது, நல்ல வேலைக்காரன். ஒரு வாரிசு வயித்துல உண்டாயிடுச்சு. அவங்க புருஷனுக்கு பெரிய டென்ஷன் ஆகி போய் அவன் தான் இவன் வீட்டுல அந்த மலங்கள்ல தண்ணி ஊத்தினான். இதுதான் உண்மை. இதுல என்னன்னு கேட்டா இவனுக்கு இருக்கிற டிசீஸ் அந்த பொம்பளைக்கும் வந்துச்சு, வயிற்று இருக்கிற குழந்தைக்கும் வந்துச்சு. இதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க, நம்ம பேசணும் இதெல்லாம். அவன் பேசுறான் இல்ல, இப்ப இதுக்கெல்லாம் ஆதாரம் கட்டினா நான் காட்டுவேன். அவ்வளோ ரிக்ரூட் 420 420 840 ரோகு யாடு மாடு பாடுகா லக்காடி பாடுஸ் பையன் அவன் சவுக்கு சங்கருங்க. அவ்வளோ கேடி. அவன் உக்காந்துன்னு பேசிட்டு கடைசியில எடப்பாடி நல்லவர், எடப்பாடி நல்லவர். அட்டி உங்க முதலமைச்சர் வரவே கூடாது, மக்கள் வாக்களிக்கவே கூடாது, இவங்க வரவே கூடாது. நீ பண்ற தப்பு உன்னை போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும்னா திமுக வரவே கூடாது, திமுக வரவே கூடாது. எல்லாமே கேலியும் கிண்டல். இவனை இறங்கி அடிச்சிருந்தா ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்தா பேசியிருப்பானா? எவனுமே பேச மாட்டான். இவனை இறங்கி அடிச்சிருந்தா. ஆனா இது வரைக்கும் முதலமைச்சர் தலைவர் தளபதியோ திராவிட மாடல் அரசோ தனிப்பட்ட முறையில் அவனை அரெஸ்ட் பண்ணு சொல்லல. அவனா போலீஸ் கிட்ட மாட்டிக்கினான். இப்ப எங்க மேலாம் பொய் வழக்கு போட்டாங்க. எங்களை பிடிக்காத, எங்க ஆட்சி பிடிக்காத, எங்க கட்சி பிடிக்காத ஒரு அதிகாரி, அந்த ஒரு அதிகாரி தவிர குடியாத்துக்கிற கீழ் அதிகாரிலாம் நேர்மையானோம், அவர் மேல அதிகாரிலாம் நேர்மையானோம். இன்னைக்கும் நேர்மையா தான் தேர்தல் நடத்திட்டு இருக்காங்க. தேர்தல் கமிஷன்ல அந்த அதிகாரிகள்லாம் நேர்மையா தான் இருக்கிறாங்க. இந்த ஒரு டிஎஸ்பி ரெஸ்பெக்டட் மிஸ்டர் சுரேஷ் தவிர அதையும் எதிர்த்து குமரன் இங்க குடியாத்துல பாண்டியன் நகர்ல பாரதிய தரலப்பான் பேசிட்டு இருக்கான். நான் எந்த கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசல, எந்த ஜாதி கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசல, எந்த மத கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசல. எந்த தலைவர்களும் யார் பொய்யா எங்களை பத்தி பேசுறாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் குடியாத்துக்கு முறை பதில் சொல்றாங்க. அது என் கடமை. என் தலைவரை பத்தி, எங்க முதல்வரை பத்தி, எங்க துணை முதல்வரை பத்தி, எங்க அமைச்சரை பத்தி, எங்க ஆட்சியை பத்தி, எங்க தலைவர் குடும்பத்தை பத்தி செருப்பு சங்கரன் என்ற ஒரு புறம்போக்கு நாயி ஒரு கேடி அக்யூஸ்ட் பேசும்போது பதில் சொல்றது என்னுடைய கடமை. ஆனா அவனை இன்னைக்கு குஜராத்ல ஒழிச்சு வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. எங்க தேர்ந்தெடுத்திருக்காரு பாரு. குஜராத் பிஜேபி ஆட்சி செய்யற மாநிலம். இங்க இருந்து போலீஸ் போனா கூட அவனை பிடிக்க முடியாதான். இங்க இருந்து போலீஸ் போனா கூட அவனை பிடிக்க முடியாதான். ஏன்னா அவனை பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அவன் அங்க இருந்து வீடியோ போடும். சோ அந்த செருப்பு சங்கர் சொல்றதெல்லாம் தவறான தகவல். நீ அப்படிதான் குஜராத் தொடர்ந்து நீ போலீஸை மீறி நீதிமன்றத்தை மீறி நீ வீடியோ போட்டா அந்த செருப்பு சங்கருக்கு சொல்றேன், நான் மை சென்னை 360 யூடியூப் சேனல்ல உனக்கு நான் பதில் கொடுப்பேன். மக்கள் யோசிக்குது. இவ்வளவுலாம் தில்லுமுள்ளெல்லாம் பண்ணி எடப்பாடி சிஎம் ஆயிடலான்னு பாக்குறேன். நீங்க 4 வருஷம் முதலமைச்சரா இருந்தீங்க, ஏதாவது நல்லது பண்ணிதான் மக்கள் உங்களை சிஎம் ஆக்குவாங்க. நீ பிஜேபியோட போய் கூட்டணி சேர்ந்துன்னு இந்த திராவிட மண்ணா ஆரிய மண்ணா மாத்த நீ முயற்சி பண்ற எடப்பாடி. கொடநாடு கொலை கொள்ள வழக்கெல்லாம் வசமா ஆதாரத்தோடு மாட்டிக்கின பிஜேபி அமித்ஷா மோடி கிட்ட. நீ ஊழல் பண்ணது ஆதாரத்தோடு மாட்டிக்கின பிஜேபி அமித்ஷா மோடி கிட்ட. உங்க கூட 10 அமைச்சர்கள் ஆதாரத்தோட மாட்டிக்கணும். 11 பேர் திரும்பி திகார் ஜெயில போட்டா ஏடிஎம்கே க்ளோஸ். அத்தை இவன் கேப்சர் பண்ணுவான் பிஜேபி. அவன் அதான் பண்ண போறான். பிஜேபி அதான் பண்ண போறான். அதனாலதான் அவங்க கூட கூட்டணி சேர்ந்துக்கிறான். இதுக்கு மாமா வேலை பாக்குறான். துட்டை வாங்கிக்கணும், கோடிக்கண்ணு துட்டை வாங்கிக்கணும். செருப்பு சங்கர் மாமா வேலை பாக்குறான். நீதிமன்றம் பேசக்கூடாது சொன்னால எடப்பாடி பிஜேபி கிட்ட சொல்லி குஜராத்ல அவன் அடைக்கலம் கொடுத்து அவன் சொகுசா குஜராத்தை தங்கியிருக்கான். அவன் எங்க இருக்கிறான்னு நான் சொல்றேன். எனவே செருப்பு சங்கரு, தொடப்பு சங்கரு, மொரம் சங்கரு, குப்பை தொட்டி, டஸ்ட்பின், காவா சங்கரு எந்த புறம்போக்கு வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் திராவிட முன்னேற்ற கழகம். இவங்களை வச்சு எடப்பாடி உங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லையா? எடப்பாடி செருப்பு சங்கரா. பிஜேபிக்கு பேசுறதுக்கு ஆள் இல்ல, செருப்பு சங்கரா. அந்த செருப்பு சங்கர செருப்பால், அந்த செருப்பு சங்கரை செருப்பால் சமூக வலைத்தல் குடியாத்த குமார் நடிப்பார். நாளை இன்னொரு பதிவுரை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்த குமார். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.